திருச்சியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தட்டி கேட்டவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? விட்டு திரிந்த இளைஞர்கள் விதண்டாவாதம் பேசி ஊர் வம்பை விலை கொடுத்து வாங்கியுள்ளனர். போதையில் இருந்ததால் யாரும் நெருங்கி வர மாட்டார்கள் என்ற அசட்டு தைரியத்தில் அலப்பறையை கூட்டியுள்ளனர். ஊரையே கலேபரமாக்கிய கஞ்சா பாய்ஸுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? திருச்சியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் அட்டூழியம் செய்த வீடியோ வைரலாகி இருக்கிறது. திருச்சி மாநகர எல்லைக்குட்பட்ட புத்தூர் பகுதியில் சிறுவர்கள் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். கோடை விடுமுறை என்பதால் ஆங்காங்கே சிறுவர்கள் கூட்டமாக விளையாடினர். திடீரென அங்குள்ள VNP தெருவுக்குள் போதை இளைஞர்கள் சிலர் உலாவியுள்ளனர். அவர்கள் அடாவடியில் ஈடுபட்டதால் சந்துரு என்பவர் தட்டி கேட்டுள்ளார். அத்துடன் கஞ்சா போதையில் இங்கெல்லாம் அடாவடி செய்யக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பியுள்ளார். அப்போது எதுவும் பேசாமல் கஞ்சா பாய்ஸ் கப்சிப் என்று நடையை கட்டியுள்ளனர். பின்னர் இரவில் கூடுதல் மப்பில் வந்தவர்கள் சந்துரு வீட்டிற்கு சென்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றியதும் கைகலப்பாகியுள்ளது. உடனே அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை விலக்கிவிட முயற்சித்துள்ளனர். இருந்தபோதும் அவர்களிடம் எகிரிய போதை ஆசாமிகள் கட்டி புரண்டு சண்டையிட்டுள்ளனர். ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியே கலேபரமானது. ஊர் பெரியவர்கள் சண்டையை விலக்கிவிட கம்பு கட்டையை எடுத்து வந்த நிலையில் ஒரு சிலர் நமக்கு ஏன் வம்பு என்று இரும்பு கேட்டை இழுத்து பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்து வேடிக்கை பார்த்தனர். தொடர்ந்து அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களை விலக்கிவிட்ட ஊர் மக்கள் ஏரியா விட்டு ஏரியா வந்து வம்பிழுப்பீர்களா என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். நிலைமை சீரான பின்பு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தாக்குதல் தொடர்பான CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது மற்றும் கஞ்சா போதையில் அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களை அடையாளம் கண்டு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் ஆயத்தமாகியுள்ளனர். ஊருக்குள் அடாவடி செய்யும் கஞ்சா பாய்ஸுக்கு கடிவாளம் போடும் வகையில் போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.